ஆனால் விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு ஏடிஎம்கே இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்ற புரிதல் இருக்குது. விஷயம் புரிஞ்சவங்களுக்கு. விஷயம் புரியாதவங்களுக்கு விஜய் தனியாக நின்று ஜெயிச்சிருவான்னு கனவு காண்றாங்க. தனியாக நின்று எவனும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். இதை புரிஞ்சுக்கோங்க. திமுக என்னைக்கா தனியாக நின்றுன்னு சொல்லியிருக்கா? யாராவது பேசியிருக்கானா? இன்றைக்கி தாவேக்காக புத்தி சொல்கிற பிரசாந்த் கிஷோர் திமுக தனியாக நிற்கணும்னு புத்தி சொல்லியிருக்காரா? இது என்ன அயோக்கியத்தனமான வேலை? விஜய் தனியாக நிற்கணும்னு சொல்ல முதல்ல நீ யார்? நீ முதல்ல விஜய் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும், இல்லை விஜய் கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருக்கணும். நீ ரெண்டுமே இல்லை. ஆனால் ஓப்பனாக சொல்கிறாரு அவர். அதை தாங்க கேட்குறேன். அப்போ நீ யார்? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சார்? இந்த கேள்வி யாரோட அஜெண்டாவை நீ இங்கே பேசிகிட்டு இருக்க? அதான் சார். அப்படின்னா இந்த கேள்வி தாவேக்காக இருக்குல்ல, நம்ம கட்சியோட நிலைப்பாடு நான் சொல்கிறேன். ஆமாம், முதல் தடவை அறிக்கை கொடுத்தாங்க புசி ஆனந்த். அடுத்த நாளே தந்தி டிவிக்கு ஹரிஹரனுக்கு பேட்டி கொடுத்த அடுத்த நாளே கட்சியோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறது அல்லது தலைவர் சொல்வது தான், மற்றவர்கள் சொல்வது அல்லன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு புதிய தலைமுறைக்கு சொன்னார். அவ்வளோதான். ஒரு தடவை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது.